வணக்கம். இது உங்கள் கற்பி துவாரகா சுவாமிநாதன். நம்ம இன்னைக்கு ஒரு நூல் விமர்சனம் பார்க்க போறோம். முக்கியமான ஒரு நூல். அது என்ன நூல் என்றால், நிலாதரன் கவிஞர் நிலாதரன் எழுதிய முதல் தொகுப்பான புத்தனின் அருகார். ஒரு கவிதையோட தொடங்குவோம். இது முக்கியமான கவிதை, எனக்கு பிடித்த கவிதை. எங்கள் மண்ணில் சாம்போனுடை சிவராமன் என்றொருவன் இருந்தான். பொன்னில் சிறு கதிரறிவால் செய்து தன் மனைவிக்கு தாலியாக கட்டினவன். நாட்டுச்சாலை சவுக்குத்தோப்பில் ஓடச் சொல்லி போலீசிடம் மறித்து நெஞ்சில் தோட்டாக்களை ஏந்தியவன் ஓர் கதிரறிவால் ஆனான். இந்த இந்த சம்பவம் முத்துப்பேட்டை சிவராமனுக்கு நடந்த அந்த கதையாடல்ல உள்ள உருவகமான ஒரு கதை. எல்லாருக்கும் தெரிந்த கதை, கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கு அனைவருக்கும் தெரிந்த கதை. எனது ஊரான அந்த முத்துப்பேட்டையில இந்த சிவராமனுக்கு அவருக்கு நடந்த அந்த கொடூரங்கள் சொல்லி மாளாது. அவர் மனைவி மாசமா இருக்கும்போது அவரை தேடி வந்த போலீஸ் அந்த வயத்துல மிதிச்சு குழந்தைய வெளியே எடுத்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்ல, அவரை தேடி அலைந்த போது அவர் உறவினர்களை, அங்கிருந்த கம்யூனிஸ்டுகளை அடித்து நொறுக்கி பலவித போராட்டங்கள் எல்லாம் நடந்து இந்த கீழத்தஞ்சை முழுவதும் ஒரு சிவப்பு ரத்தம் அடியில எல்லா ஆற்றுக்கரை ஓரத்திலும் ஓடிக்கொண்டே இருக்கும். கீழத்தஞ்சைனாவே இந்த சிவப்பு மேலிட்டு நிற்கும். கீழத்தஞ்சைனாவே விதவிதமான போராட்டங்கள் மேல நிற்கும். அத முன்னிறுத்தி இந்த கவிதையை அவர் எழுதியிருக்கார். அவர் பிரகடனப்படுத்தியிருக்காரு தான் யாருன்னு. தன் நிலத்தை அவர் பாடியிருக்கிறார். நிலத்தை பாடும்போது எழுகின்ற அந்த மொழி ஆழமானதாக இருக்கிறது. அந்த மொழி இலகுவானதாக இருக்கிறது. மிக கடினமான எந்த ஒரு பூசி கொண்டு வேறு ஒரு அழகியல் தன்மையெல்லாம் விவரித்து கொண்டு வர வேண்டியதில்லை. கந்தர்வன் சொன்ன மாதிரி வெள்ளை அடிச்சுக்கிட்டு வர வேண்டியதில்லை. சாவுக்கு பவுடர் அடிச்சுட்டு போக வேண்டியது. அது எளிமையான வார்த்தைகள்ல அந்த மக்களின் பாடுகளை பாடினா போதும். அந்த மக்களின் பாடுகளை பாடுகின்ற கவிதை, அதை மீட்டெடுகின்ற பொதுவாக மொழியும் கவிதை நுட்பமும் என்ன பண்ணணும் அப்படின்னு நான் அதிகமா யோசிச்சிருக்கேன். அப்படின்னா அது வரலாற்றை மீட்டெடுக்கிறதாக இருக்கணும், நினைவுபடுத்தி கொண்டே இருக்கணும், உறுத்தல் படுத்தி கொண்டே இருக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உறுத்தலை அந்த கவிதையை வாசிக்கும் போது அந்த உறுத்தல் ஏற்படும். அவர் ஒரு செய்தியாக அந்த கவிதையில அவர் கதிரறிவான். ஆனா அவரை சுட்டுக் கொள்வதற்கு முன்னாடி அவருக்கு நடந்த பல கொடூரங்கள், அவர் தலைமறைவா இருந்த அவர் சார்ந்த நபர்களுக்கு நடந்த பிரச்சனைகள்லாம் நிறைய அது ஒரு வரலாற்று நூலாகவே இடம்பெற்றிருக்கு. அதை எழுதியிருக்காங்க பேராசிரியர் சந்திரபோஸ் எழுதியிருக்காரு. இது மாதிரி அது அந்த 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 கனல் அங்க இருந்து கொண்டே இருக்கிறது. என் மனதிலெல்லாம் அது ஆழமா அதை பற்றி தனியாவே எழுதணும் அப்படின்னு இருந்தது. இந்த நூல்ல எங்கெங்கும் கதிரறிவாலும் புத்தனையும் இணைச்சி கொண்டு வர. கதிரறிவால் என்பது கீழத்தஞ்சையின் முக்கிய அம்சமான ஒரு குறியீடு. கதிரறிவால் ஒரு 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 லட்சினை, ஒரு போராட்ட லட்சினை, ஒரு போராட்டத்தின் பின்புலத்தில் இருக்கின்ற ஒரு குறியீடு. கதிரறிவால் என்பது கதிர அறுக்கிற மட்டும் இல்ல, கழுத்தையும் அறுக்கும் அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு குறியீடாகவும் இருக்கு. அது ஏன் புத்தனின் கதிரறிவால் அப்படின்னு வச்சாரு? இப்ப புத்தன் என்ன அங்க பண்றான் அப்படின்னா, இந்த கீழத்தஞ்சையில பௌத்தம் மிக வேகமாக வளர்ந்ததாக வரலாறு சொல்லப்படுது. அப்ப அதையும் மீட்டெடுக்கிறார். பௌத்தம் வளர்ந்த அதே இடத்துலதான்
வெண்மணில 44 உயிர்களை பலி கொடுத்தது. இந்த 44 உயிர்கள் பலி கொடுத்த அந்த வீரியமிக்க வரிகளும் இதுல இருக்கு. வாசிச்சு பாருங்க வாங்கி. இத கொம்பு பதிப்பகம், வெயில் கவிஞர் வெயிலின் கொம்பு பதிப்பகம் வெளியிட்டு இருக்கு. விலை 100 ரூபா தான். நம்ம கவிதைகளை சிலாகிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் அந்த கவிதைகளை பற்றி சொல்லிட்டு போறது இல்லாம ஒரு ஒரு 3 விதமா பிரிச்சுக்கிறாரு. முழுக்க முழுக்க அரசியல் கவிதைகள் அப்படின்னு ஒரு பாடல். ஒரு பக்கம் தன்னோட உணர்ச்சி புலம்பா இருக்கக்கூடிய காமத்தை பற்றி, இன்னொரு பக்கம் வரலாற்று நிலத்தின் வரலாற்று பின்னணியில இருக்கிற ஒரு உறவு, அதை பற்றிய பேச்சு, அதை சொல்லாடுறது. நம்ம இந்த அரைப்படி நெல்லுக்கு போராடணும் இல்லையா, அது நீங்க வினயனோட ஒரு கவிதை இருக்கு. நீங்க யானையெல்லாம் கட்டி போராடிச்சேங்கிறீங்க, எங்கடா போனீங்க நான் அரைப்படி கேட்டப்ப அப்படின்னு. மாதிரி ஒரு போராட்டத்தின் பின்புலத்திலிருந்து எழுதுறது இல்லையா, அதுவும் தன்னை பிரகடனப்படுத்திக்கிட்டு ஒரு முதல் கவிதை தொகுப்பை நான் இப்படிப்பட்ட நிலத்திலிருந்து தான் வந்திருக்கிறேன், இந்த பின்புலத்திலிருந்து வந்திருக்கிறேன், நான் இன்னாருதான். நான் விட்ட கூட கேட்டேன், என்ன சொல்ல ரொம்ப அரசியல் இது நெடி ஏறுதே அப்படின்னு. அந்த நெடி இருக்கணுமா, என்ன முதல் தொகுப்புலயே இவ்வளவு வந்துருச்சு அப்படின்னு. இல்ல நான் துணிஞ்சு சொல்றேன் நான் இன்னாருன்னு அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை அவர் இன்னார் என்று சொல்ல வைக்கப்படுகிறது. அந்த கவிதையில வரிகள்ல அவர் அறிவாளை பற்றி நிறைய எழுதிக்கிட்டே வர்றார். அறிவாளை பத்தி எழுதும் போது அப்பாவின் அறிவாளை விட எப்போதும் சிறியதுதான் அம்மாவின் அறிவாள். இது 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 ஒரு எவ்வளவு பெரிய விஷயம். ஒரு உழைப்பாளி மக்களுக்குள்ளார ஒரு பெண் உழைப்பு பங்காளனாக இருந்தாலும் கூட அது சிறியதாக இருக்கிறது. அதுல இருக்கிற அரசியல் பேசப்படுகிறது. அப்புறம் இதெல்லாம் சின்ன சின்ன கவிதைகள். கதிர் அறிவாளை போலவே அப்பாவும் வளைந்து போனார், அவரை நிமிர்த்தும் சுத்தியல் எங்கே அப்படின்னு கேட்கிறார். இந்த கவிதையின் பின்புலத்தை நீங்க இப்ப இருக்கிற கீழத்தஞ்சையின் நிலவரத்தை புரிந்து கொண்டவர்கள் இதை புரிஞ்சு கொள்ளலாம். எங்க அந்த சுத்தியல், ஏன் அந்த வீரியம் இல்லை, அந்த 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 போராட்டங்கள் ஏன் குறைஞ்சு போச்சு, ஏன் அந்த 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 கம்யூனிஸ்ட் இது எழுச்சி பெறல, பெரிய இதா நிக்கல, மற்றவங்க ஏன் ஊடுருவினாங்க. இப்ப இந்துத்துவா ஊடுருவி கிடக்கு, டெல்டாவங்க ஊடுருவி கிடக்கு, எப்படி அவங்க கைப்பற்றினாங்க, இதெல்லாம் கேள்விக்குறியா இருக்கு இந்த வரியிலேருந்து பின்புலத்தை. ஏன்னா நான் அந்த பின்புலத்துல இருக்கிறதுனால அதை சொல்றேன். அப்ப என்னோட சுத்தியல் எங்க, என் அப்பாவின் அந்த வளைந்த முதுகை நிமிர்த்துறதுக்கு நான் திரும்பவும் வளைந்து போகிறேனா, அடிமை ஆகிறேனா அப்படின்னு கேள்வி கேட்கிறது. அப்பாவின் பற்கள் விழுந்து விட்டன, கருக்கில்லாது கிடக்கிறது அவரதின் கதிர் அறிவாள். இதுவும் அதே பின்புலம் தான். இது ஒரு தொன்மத்தை எடுத்து தோண்டி பாக்குற மாதிரி ஒரு விஷயமாக இருக்கு. ஏன் அந்த அந்த நூற்றாண்டு கண்ட அந்த 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 ஒரு கட்சி, அந்த வீரியம், ஒரு பெரிய போராட்ட களத்தை போராளிகளை சந்தித்த நக்சல்பாரிங்கிற மஜும்தார் ஆரம்பிச்ச அந்த இதுக்கு பிறகு பெரிய வரலாற்று விவசாய போராட்டங்கள் நிகழ்ந்தது கீழத்தஞ்சை தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல இருந்து வரும்போது அந்த கேள்வி நமக்கு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை எழுப்புது. அப்படிதான் அவர் எழுதுறாரா அப்படின்னா, ரொம்ப சோகமான ஒரு இது திருக்கை வால் தின்ற பசி. அந்த என்ன பண்ணுவாங்கன்னா, கீழத்தஞ்சையில அந்த நாட்கள்ல கங்காணி அந்த பிள்ளைக்கு பால் கொடுக்க விட மாட்டாங்க. அப்ப அந்த பால் கொடுக்காம அது வலிக்குமா, அந்த நாற்றுக்கு பீச்சு விடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நாற்று நடும்போது களை எடுக்கும் போதும் அந்த மார்பை பீச்சு விட்டுருவாங்க.
அதை துணிஞ்சு போய் கங்காணிக்கு அந்த பாலை கொடுத்தா திருக்கவாலால அடிப்பாங்க. திருக்கவால்ல முள்ளு முள்ளா இருக்கும். திருக்கவால் அடிங்கிற திருக்கவால் வச்சிருக்கவங்களே பெரிய ஆண்டைகள் தான் வச்சிருப்பாங்க, அதுவும் பெரிய திருக்கவால். அதனால அடிச்சா அப்படியே தோல் உறிஞ்சிக்கிட்டு வந்துடும். அந்த அந்த தாய் இந்த குழந்தையின் பசியை போக்குறதுக்காக வர்றா. அப்ப அதை மீறி அவன் வந்துட்டான்னு சொல்லி அவன் திருக்கவாலால் அடிக்கிறான் அப்படின்னு அந்த வரிகளை முடிச்சிருப்பார். மவ கடந்து துடியா துடிக்கிறா, இப்ப அவளுக்கு பசி இல்லை. அந்த அப்பனின், அந்த மகளின், அந்த தாயின் இப்படியான ஒரு கவிதை வடிவ அவர் இது பண்றாரு. அது எல்லாத்தையும் அதுல எழுதியிருக்கிறாரு. இது 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 போல இது ஒரு புறம். இது ஒரு வகையான வகைப்பாடு. அப்படின்னா ஒரு ஒரு நதி ஒரு இழப்பை மகனுக்கு காமிக்க போறாரு. இது நான் குளிச்ச குளம், இது அப்பா தூக்குன இது அப்படின்னு இந்த இடங்கள் எல்லாம் சிதிலமடைந்து கிடக்கு, என் வரலாறு எல்லாம் மீட்டெடுக்கப்படணும் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்த சொல்லி வர அந்த கவிதையும் மிக அழகான வரிகளுடையதான். அப்புறம் கொடிச்சியின் சிறுகுடியில் பன்றிக்கறி கமழ்கிறது, கொடிச்சியின் சிறுகுடியில் பன்றிக்கறி கமழ்கிறது, வேட்டை குருவியை அருவியில் கழுவிய வெப்பன் வீடு திரும்புகிறான், இறைச்சியின் மனத்தில் கிறங்கும் அவன் கொடிச்சியின் கூந்தலில் குறிஞ்சி இருப்பதை கவனிக்கிறான், பாறை தேகம் பன்றிக்கரியாய் இலகுகிறது, இரும்பறையென இறுகிய தன் மார்பிலிருந்து வேட்டை காயத்தை அவளிடம் காட்டி வெப்பன் சொல்கிறான், என் மார்பில் இருக்கும் உன் உதட்டின் அழகை பார் கொடிச்சி, சட்டியில் கறி கொதிக்க காடெல்லாம் குறிஞ்சி மனம் அப்படின்னு முடிகிறார். ஒரு காதல், ஒரு ஒரு மத, இது இந்த நிலத்துக்கு அப்பாற்பட்டதா இருக்கலாம். ஒரு கொடிச்சி அந்த பன்றிக்கறியை அவ செய்யறா, கணவனுக்காக செய்யறா. அந்த வேட்டை காயத்தை விட இந்த பெண்ணின் அந்த கடிச்ச இடம் ஆசையாக, இன்பமாக, காமமாக அப்படிங்கிற இடம், அது 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 ஒரு அதுவும் ஒரு விஷயத்த சொல்லி செல்கிறது. அப்ப இதெல்லாம் ரசிக்கக்கூடிய வேறு ஒரு தளத்துக்கு கவிதையை எடுத்து செல்கின்ற கவிதைகள். அப்புறம் கடலுக்குள் போன தலைவன் இன்னும் வீடு திரும்பவில்லை, கரை மீனாய் தவிக்கும் தலைவியின் இதயத்தில் வெடிக்கின்றன நிமிடத்திற்கு 72 தோட்டாக்கள். இது இந்த கடற்கரையில ஈழத்தை நோக்கி இலங்கை கடற்படைகள்ல சூடுபடுகின்ற அந்த விஷயங்களையும் அதுபோல அவங்க காத்து கிடக்கிறதையும் எழுதின கவிதை வரிகள். இப்படி ஒரு 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 நிலத்தின் பாடுகளை, அங்க இருக்கிற பிரச்சனைகளை, அங்க இருக்கிற துன்பங்களை தோண்டி எடுத்து அத கதைகளாக அவர் சொல்லி வர்றார். ஒரு கதை கவிதை மாதிரி. ஹரிச்சந்திர ஆற்றில் சிலுத்தோடும் நீரில் இனியோடு கூடி பிரிந்த மணிக்காக்கை உடல் நனைத்து வெப்பம் தணிக்கிறது, அந்த தண்ணீரை சீண்டி தீர்த்தமென தலையில் 3 முறை தெளித்துக் கொள்கிறாள், தலைவனை வரைவு கடாவும் தலைவி, நிறைவேறா பாலியல் வேட்கைகளின் அழுத்தத்தை ஆற்றும் நள்ளிரவு செவ்வாய் பணியார வழிபாட்டில் லிங்கத்தின் வடிவத்த சற்றே பெரிய பச்சரிசி மாவு அவியலை தின்று தன் உள்ளக்கிடக்கையை தாய்க்கும் உணர்த்தினாள், நன்னிமித்தமாக அவள் தோட்டத்தில் தென்னையை கிளிகள் கொத்துகின்றன. இது ஒரு 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 பெண்ணின் பாடு. அந்த பெண்ணின் பாடு, அந்த காமம் நிறைவேறவில்லை, அவன் வெளியில போயிடுறான், அவன் சரியாக புரிந்து கொள்ளவில்லை, ஏதோ ஒரு காரணங்கள், அது என்ன வேணாலும் இருக்கலாம். அதுல இந்த பிள்ளையாருக்கு கொழுக்கட்டை செய்யறது, அந்த இதை இதுல அந்த ரகசியத்தை உடைச்சிருக்க. செவ்வா பிள்ளையார் கொழுக்கட்டை அப்படிங்கிறது என்னங்கிறத
நீங்க புரிந்து கொள்ளுங்கள், போய் தேடி பாருங்கள். இது போல கவிதைகளை நிரம்ப இந்த இந்த நிலமெங்கும் வாசிச்சு பார்க்கலாம். அப்போ ஒரு ஒரு ஒவ்வொரு விதமான கவிதைகள் நான் இன்னும் நிறைய வாசிக்கணும். ஆயுத பூஜைக்கு வெளியில் எடுத்த பழைய கதிர் அறிவாலை காட்டி, இது என்ன தாத்தா என்றான் மகன். நெற்கண்டுகள் அறுபடும் போது எழும் நறுக்கன்ற ஓசை அவர் மனதிற்குள். அது அப்படியே அறுத்துக்கிட்டு இறங்குது அந்த கேள்வி. இது என்னன்னு தெரியாம ஒரு தலைமுறை வந்துருச்சு, கதிர் வருவாள் என்னன்னே தெரியாம ஒரு தலைமுறை வந்துருச்சுங்கிறத அவர் ஒரு சிறிய வரிகளில் எடுத்து காண்கிறார். அப்போ அந்த நாம மாடர்னிட்டியா மாறிட்டோம் அப்படின்னு ஒரு நவீனத்துவமும் கலந்து ஒரு எளிமையான வரிகள்ல இந்த புத்தனின் அறிவால் கவிதைகள் மிக அழகாக வந்திருக்கு. மிக காத்திரமா வந்திருக்கு. ஏன்னா காத்திரம்னு சொன்னா அவங்களுக்கு எல்லாம் பிடிக்காது. சொல்லுற குத்துற மாதிரி வந்திருக்கு. கருத்துல கருத்தை வச்சு நரன்னு அறுத்துற மாதிரி இருக்கு. லேசா உங்க அருவால கருக்க தீட்டிட்டு அப்படி தடவி பார்க்கும் போதே அறுத்துக்கிறோம் இல்லையா கை, அது மாதிரி வந்திருக்கு. அந்த கதிர் அருவானின் முனை உங்க முதுகுல ஒரு கொத்துனுச்சுன்னா எப்படி இருக்குமா அப்படியும் வந்திருக்கு. இந்த மாதிரியான கவிதைகளை படைத்து யார் என்று நிரூபித்திருக்கிறார் நீலாதரன். அது முதல் கவிதை தொகுப்பு, எல்லோராலும் கொண்டாடப்பட வேண்டிய கவிதை தொகுப்பு. இன்னும் பல விருதுகளை, இப்பதான் புன்னகை விருதுகள் கிடைச்சிருக்கு பொள்ளாச்சியில, இன்னும் பல விருதுகளை அதை அள்ளி செல்லணும் அப்படின்னு விரும்பிக்கிறேன். உங்க அலமாரி அது வாசிக்க சிறிய கவிதைகள் தான், எளிமையான சின்ன புத்தகம் தான். 100 ரூபா கொடுத்து வாங்கலாம், வாங்கி வாசிங்க. கொம்பு பதிப்பகத்துல வெளியிட்டிருக்காங்க. நன்றி தோழமைகளே. தொடர்ந்து நூல் விமர்சனங்கள்ல பார்ப்போம். இதை நிறைய பேருக்கு பகிர்ந்து இந்த நூலை பற்றிய செய்திகள் பரவட்டும், கற்பி சேனலும் பரவட்டும் என்று வேண்டிக்கிட்டு நிறைவு செய்கிறேன். வணக்கம்.